அன்பானவர்களே, பிரமத தாக்கம் இந்த காகிதம் இல்லத்து உடைய அந்த போர்வை போத்துறதுல, அந்த சிலைகளை போய் மாலை போடுறது, கல்லறையில போய் மாலை போடுறது, ஏதாவது தேர்தலை ஜெயிச்சிடாங்க அங்க போய் நிக்கிறது, அதே மாதிரி கலாச்சாரத்தை இவங்களும் பின்பற்றுகிறார்கள். சட்டமன்றத்தில் ஒரு ஆள் பேசுறார், ஏதோ ஒரு பிள்ளை தமிழ் பாடுகிறேன் என்ற பாட்டினுடைய சாராம்சத்தை வச்சு கடவுளுக்கும் எல்லாம் கடவுளா என்ன சொல்லி இருக்கணும், இஸ்லாத்துல பிறந்த தினம் என்பது கிடையாது, இறந்த தினம் என்பது கிடையாது என்று சொன்னால் இஸ்லாம் தூக்கலாக தெரிந்திருக்கும், பார்த்திருப்பார்கள். எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லை என்று சொல்லி இருந்தால் இஸ்லாம் எங்கே போயிருக்கும். அந்த இடத்தை எல்லாம் இவர்கள் தொலைத்து கட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கடவுளுக்கு மேலாய் கடவுள் என்று வாழ்த்தி இணை வைப்பில் போய் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்லறையில போர்வ பூசுறதுல இருந்து, சட்டமன்றத்தில் புகழ் பாடுறதுல இருந்து, கடவுளுக்கு மேலாக கொண்டு போய் இந்த நடிகர்களை புகழ் பாடக்கூடிய அளவில் வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் தூய இஸ்லாம் அவரிடத்தில் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் இஸ்லாமிய மார்க்கம் தூய வடிவத்தில் நிலைநாட்டப்படாமல் அந்த மார்க்கத்தில் பிரமத கலாச்சாரங்கள் உள்ளே திணிக்கப்பட்டு விட்டன. இறைவனுடைய அருளால் கடந்த 30 ஆண்டு காலமாக தோராயமாக திணிக்கப்பட்டவைகளை எல்லாம் அடையாளம் காட்டி அவையெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது என்பதை தௌஹீத் ஜமாத் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி வருகின்றது. மக்களும் உணர்ந்து புரிந்து தூய மார்க்கத்தை பின்பற்றி வருகின்றார்கள். அப்படி திணிக்கப்பட்ட கலாச்சாரத்தில் உள்ளதுதான் முஹர்ரம் மாதத்தில் எடுக்கப்படக்கூடிய பஞ்சா. இதுவெல்லாம் ஷியாக்களுடைய வழிமுறைகள். அவர்கள் செய்யக்கூடிய பிதஅத்தான காரியங்கள். அந்த காரியங்கள் எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஊடுருவி நுழைந்து விட்டன. அதை மார்க்கம் என்று நம்பி ஒரு சாரார் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள உலமாக்கள் எதிர்த்து கடுமையாக இதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நளின போக்கையே, மென்மையான போக்கையே கடைபிடித்திருந்தார்கள். அவர்களும் ஷியாக்களுடைய தாக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். பெயர் சுன்னத்துல் ஜமாத், ஆனால் பக்கா ஷியா கொள்கையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதற்குள் செல்வதற்கு நேரம் இல்லை. எல்லா வகையிலையுமே குறிப்பாக பேர் வைக்கிறத நீங்க எடுத்துக்கங்க. இவையெல்லாம் ஷியாக்களுடைய தாக்கமும் ஆதிக்கமும் நம்மிடத்தில் ஊறிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. பாக்கர் என்ற பெயர் இருக்கின்றது. ஷியாக்களுடைய இமாம்கள்ல 12 இமாம்கள் ஒருவருடைய பெயர், அது சுன்னத்துல் ஜமாத்திலே ஊடுருவி போயிருக்கின்றது. இவர்கள் அதனுடைய மறுபதிப்பாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அஸ்கர் என்ற பெயர், மூசா என்று பெயர் வைக்கிறது நல்ல பெயர். அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர். ஆனால் மூசா அல் காதிம் என்ற பெயரை குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார்கள் சமூகத்தில். இந்த பெயர் ஷியாக்களுடைய பெயர். இப்படி ஒரு பட்டியலையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனுடைய அருளால் தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த தாக்கம் வந்து நபிமார்களுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்த்து வைக்கக்கூடிய அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் என்ற இந்த பெயர்கள், இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு தனி விஷயம். ஷியாக்களுடைய தாக்கம் இங்கு ஊடுருவி இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. இதில் உள்ள ஒன்றுதான் கபர்களுக்கு போர்வை பொருத்துவது. ஜூன் 6ஆம் தேதி காயிதே மில்லத், அவர் ஒரு நல்ல மனிதர், சமூக போராளி, சமுதாயத்திற்காக வேண்டி உழைத்தவர். அந்த பெரிய மனிதருடைய நல்லடக்கத்தில் ஜூன் 6ஆம் தேதி என்று 131வது பிறந்த தினம் என்று அந்த நாளை கொண்டாடும் விதமாக அந்த நாளில் போய் கபருக்கு போர்வை போர்த்தக்கூடிய அந்த காட்சிகள் எல்லா விதமான தொலைக்காட்சிகளில், அலைவரிசைகளில் பரவலாக உலகம் எங்கும் பரப்பப்படுகின்றது. இது இஸ்லாத்தில் உள்ளதா? இதைத்தான் இஸ்லாம் என்று மற்றவர்களுக்கு
காட்டுகின்றார்கள். அதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்கின்றது. கல்லறைக்கு போர்வை பொருத்துவது என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒரு கலாச்சாரம் என்பது போன்று இவர்கள் சித்தரித்து காட்டுகின்றார்கள். அதுல அந்த போர்வைய ஒரு பக்கத்தில் முதலமைச்சர் பிடிச்சிருக்கிறார், மறுபக்கத்தில் கட்சியில் உள்ள மற்ற அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் என்று அந்த போர்வையை பிடிக்கிறதுல ஒரு புனிதம் என்பது போன்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல முதலமைச்சர் கையேந்தி துவா செய்தார் பாருங்க, அப்பப்பா பரம்பரை முஸ்லீம் எல்லாம் தோற்று போயிடலாம், அதுலேயே நம்ம ஆட்கள் விழுந்துருவானோ, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்று ஒரு கூட்டம் இதற்காக வேண்டிய இஸ்லாத்தை விட்டு ஓடிடுவான். என்ன மாதிரி அவர் துவா செய்றாருங்க. கை ஓய்த்தக்கூடிய அழகு தான் என்ன, பவ்யம் தான் என்ன, பணிவு தான் என்ன, எல்லாம் பாசாங்கு, அது வேற விஷயம். அப்ப இது போன்று இவர்களுக்கெல்லாம் என்ன இஸ்லாத்தை காட்டணும்? இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், அல்லாஹ்வுக்குரிய மார்க்கம், தூய்மையான மார்க்கம். அந்த மார்க்கத்தை காட்டுறதை விட்டு, காண்பிக்கிறதை விட்டு சமுதாய தலைவர்கள் அதுல இந்த போர்வையை போத்துற காட்சி, அதற்கு பூ விதழ்களை தூவக்கூடிய அந்த காட்சி எங்கப்பா இருக்கின்றது? எப்படிப்பட்ட மார்க்கம்? பிரமதத்தினுடைய கலாச்சாரம், சாயல், அதனுடைய சாயம் இஸ்லாத்தில் படாத அளவிற்கு, தென்படாத அளவிற்கு, தெரிக்காத அளவிற்கு, தெரியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 3 பெரும் சமுதாயம் இருந்தது. ஒன்று கிறிஸ்தவ சமுதாயம், இன்னொன்று யூத சமுதாயம், இன்னொன்று அவர்கள் வாழ்ந்த இணை வைப்பு சமுதாயம், முஷ்ரிக்கீன்கள். இந்த 3 பெண்ணம்பெரும் சமுதாயங்கள் அன்றைக்கு இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் தூய கொள்கையை, இதுல மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் நாங்கள் இரத்த வாரிசுகள் யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவனுடைய ஹஜ்ஜி இருந்துச்சு, அவனும் தல்பியா சொல்லிக்கிட்டு இருந்தான், அவனும் குர்பானி கொடுத்து கொண்டிருந்தான். நாங்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரத்த வாரிசு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நீங்கள் எல்லாம் சுத்த வாரிசு கிடையாது என்று நெத்தியடியாக இறைவன் அடிச்சு, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தூய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூய மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா நிறுவினான், குர்ஆன்ல எடுத்து சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்படிப்பட்ட முஷ்ரிக்கான ஒரு சமுதாயம், இந்த பக்கம் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம், கிறிஸ்தவர்கள், யூதர்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து ஒரு 16 மாத காலங்கள் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகின்றார்கள். அது ஒரு முஸ்லிம்களுக்கு உள்ள ஒரு கிப்லா தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளார்ந்த விருப்பம் நாம் காபாவை நோக்கி தொழ வேண்டும் என்பது. அப்ப ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அந்த தேட்டத்தை, நாட்டத்தை நிறைவேற்றுகின்றான். கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலன்வல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் வானத்தை ஏற இறங்க நீங்கள் நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள், ஏறிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எதற்கு? கிப்லா மாற்றம் வராதா என்று. ஃபலன்வல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கிப்லாவை நோக்கி உங்களை நாம் இப்போது திருப்பி விடுகின்றோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், புனித மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் திரும்புங்கள் என்று ஒரு உத்தரவு தான், தொழுகையில் தான் இந்த உத்தரவு வருகின்றது. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உத்தரவு வந்த உடனேயே இந்த செய்தியை தொழுகையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படியே ஒரு ராணுவ படையை போன்று எதிர் திசையில் திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் அப்படியே காபாவை நோக்கி திரும்புகின்றார்கள். எப்படிப்பட்ட சமுதாயம்! அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மாற்றி அமைக்கின்றான். எதற்கு தெரியுமா? யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், இருந்தாலும் நம்முடைய புனித தலமான பைத்துல் முகத்தஸை இவர் நோக்கி தொழுது கொண்டிருக்கின்றார், அந்த வகையில் நமக்கு ஒரு பெருமிதம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் இந்த அடிப்படையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பின்பற்றுகின்றார்கள், அதனால் நாம இவரை தொடர்வோம் என்பது போன்ற மனப்பான்மையில் இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அடிச்சு மாத்திட்டான். அப்படி மாத்தின உடனே விமர்சனம் கிளம்புகின்றது. சயக்குலு சுஃபாவும் மாவல்லாகும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானூ அலைஹா, இவ்வளவு நாளும் இவ்வளவு காலமும் எதை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்களோ
அந்த கிபிலாவை விட்டு இவர்கள் மாறுவதற்கு என்ன வந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மடையர்கள் கேட்கின்றார்கள், அறிவிலிகள் கேட்கின்றார்கள் என்ற ஒரு அடி, சம்மட்டி அடி கொடுக்கின்றான். நீ யாரா விமர்சிக்கிறது? குல்லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹ்விற்கு தான் கிழக்கும் மேற்கும் சொந்தம் என்று ரப்புல் ஆலமீன் ஓங்கி அடிக்கின்றான். அடுத்து சொல்றான், ஒமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம மன் யத்தபியு ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அகிபை. இந்த கிப்லா மாற்றத்தை நான் எதற்கு கொண்டு வந்தேன் தெரியுமா? இந்த இறை தூதரை இறை தூதர் என்ற அடிப்படையில் எவர்கள் பின்பற்றுகின்றார்கள், அல்லது இவர் ஏதோ ஒரு மார்க்கத்தில் உள்ள ஒன்றை கடைபிடிக்கிறார் என்பதற்காக வேண்டி இதை பின்பற்றுகின்றார் யார் என்று தெளிவாக பிரித்து அடையாளம் காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன். இருக்கிறவன் இந்த இறை தூதரை அவர் கொண்டு வந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி இருக்க வேண்டுமே தவிர நம்ம மார்க்கத்தில் உள்ளத கொஞ்சத்தை மிச்சத்தை சொச்சத்தை இவர் பின்பற்றுகின்றார், அதனால் இவரை பின்தொடர்வோம் என்று பேரளவுக்கு எவனும் இங்கு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த கிப்லா மாற்றத்தை நான் கொண்டு வந்தேன் என்று அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி, பிரித்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த கிப்லா மாற்றத்தை கொண்டு வந்தான். இப்படி ஒன்று ரெண்டு மாற்றம் கிடையாது, பல மாற்றங்கள். ஹாலிஃபுல் யஹூத வன் நசாரா, யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது எந்த அளவிற்கு நபி தோழர்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது என்று சொன்னால், குர்ஆனில் ஒரு வசனம், யஸ்அலூனக அனில் மஹீத், அவர்கள் உங்களிடத்தில் மாதவிலக்கு பற்றி கேட்கின்றார்கள். குல் ஹுவ அதா, அது பெண்களுக்கு ஒரு தொந்தரவான ஒரு காரியம், அவர்களுக்கு மாதத்தில் சில நாட்கள் மிகவும் உடலுக்கு இடையூறான சில காலகட்டம் என்று சொல்லிவிட்டு ஃபாத்தஸிலு நிசா ஃபில் மஹீத், நீங்கள் இந்த மாதவிலக்கு காலகட்டத்தில் நீங்கள் விலகிறீங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வசனத்தை அருள்கின்றார். இந்த வசனம் அருளப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இஸ்னவு குல்ல ஷைஇன் இல்ல நிக்காஹ், பெண்களிடத்தில் நீங்கள் எல்லா விதமான காரியத்திலையும் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், ஆனால் தாம்பத்தியம் கூடாது என்று தடுத்து விடுகின்றார்கள். யூதர்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா? மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த பெண்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த இணை வைப்பு சமுதாயத்திடத்தில் வேதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, நேபாளத்தில் தனியாக ஒரு ஓலை குடிசையில கொண்டு போய் குடியமர்த்துருவாங்க. குமரி பெண், பருவப்பெண் என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது, ஆபத்து வருமே என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. தரித்திரம் முடித்தவர்கள் என்பது போன்ற ஒரு பார்வை சமூகத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோடு சேர்ந்து சாப்பிடலாம், அதை அவன் தடுத்து இருந்தான். அவங்களோடு சேர்ந்து படுத்துக் கொள்ளலாம், அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. கலந்துரையாடல் எல்லாமே அவரிடத்தில் இருக்கின்றது. தடுக்கப்பட்டது தாம்பத்தியம் மட்டும்தான் என்று உணர்த்தின யூதர்கள் பேசிக் கொள்கின்றார்கள், நாம என்ன செய்தாலும் அதற்கு நேர் மாற்றமாகத்தான் செய்கிறார். அவங்களே உணர்ந்திருக்கிறாங்க, நாம என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் சரிதான் அதுல இவர் நமக்கு மாற்றமாகத்தான் நடக்கின்றார் என்று அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அப்ப இதை கேட்ட ரெண்டு நபி தோழர்கள், உசைத் இப்னு ஹுதைர், அப்பாத் இப்னு பிஷர், இந்த ரெண்டு நபி தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த ஒண்ணு தானே பாக்கி இருக்கு, அதையும் நாம செய்திட வேண்டியதானே என்று, அதாவது அவங்க நோக்கம் தவறான நோக்கம் கிடையாது, இதுலையும் நம்ம முழுமையாக மாற்றமாக நடந்ததாக இருக்கட்டுமே என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ரொம்ப கடுமையாக கோவப்பட்டாங்க. இதுவெல்லாம் வஹீனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர சுய விருப்பத்தினுடைய அடிப்படையில் ஒரு சட்டத்தை மாற்றுறதா இருந்தால் 4 பேர் சேர்ந்து மஷூரா பண்ணிட்டு மஷூரா அடிப்படையில் நமக்குள்ள காரியங்களை எதையும் செய்து கொள்ளலாம், விட்டுக் கொள்ளலாம். மார்க்கத்தில் ஒன்றை கூட்டுறது குறைக்கிறது, இதற்கு 4 பேர்கள் இப்படி சொல்றதை கேட்டு இதெல்லாம் மாற்ற முடியுமா என்பது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கோபம் கொண்டார்கள். அந்த 2 பேரையும் கடுமையாக பிடித்து விடுவார்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த கட்டத்தில் பால் அன்பளிப்பு வருகின்றது.
அந்த அன்பளிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் அவங்க மீது உள்ள அந்த கோபம், அதனுடைய கடுமை இல்லை என்பதை நபி தோழர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இருந்துச்சு என்பது இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த செய்தியில என்ன, அவனை புரிஞ்சு வச்சிருந்தான். அப்ப இந்த மார்க்கத்தை அப்படி எந்த ஒரு கட்டத்திலையும் யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒத்திருக்க கூடாது என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்பாட்டுடன் இருந்தார்கள். பலவிதமான சட்டங்கள் எல்லாமே இஸ்லாத்தினுடைய தூய அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது. தொழுகைக்கு மக்களை அழைக்கணும், ஆலோசனை கூட்டம் நடக்கின்றது. அப்ப அதுல சொல்றாங்க நாம மணி அடிப்போம் என்று சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவரிடத்தில் சொல்லப்படுகின்றது, இது மணி அடிக்கக்கூடிய அந்த காரியம் அதை கிறிஸ்தவர்களுக்குள்ள பழக்கம் என்று அவரிடத்தில் சொல்லப்படுகின்றது. அந்த ஆலோசனையில பரிமாற்றம், ஊதி வச்சு கொம்பு மாதிரி ஊதுவோம், சங்கடிக்கிறது, சங்கு ஊதுறது. அவ அந்த சந்தர்ப்பத்தில் இது யூதர்களுடைய வழக்கம் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஆளை அழைப்பி மக்களை அழைக்க சொல்லலாமே என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ், இது பெரிய செய்தி அடங்கி இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா பிலால் கும் ஃபனாதி பிஸ்ஸலா, பிலாலே எழுந்திரு, மக்களை தொழுகைக்கு அழைங்க என்று சொன்ன உடனே 5 வேளைக்கு பாங். உலகத்திலேயே எந்த ஒரு மார்க்கத்திலையும் இல்லாத மனிதர்கள் ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாங்கள், ஹய்யால் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாங்க. பொதுவாக ஒரு சகோதரர் விருந்து கூப்பிட்டா ஒரு தடவை கூப்பிட்டா மறந்துடுமாறாயிடும். நம்ம ஆட்கள் வழக்கத்தில் அவர் ஒரு தடவை தானே சொன்னார் அப்படிங்கிறான், 2 தடவை கூப்பிடுற பழக்கம்லாம் சில ஊர்களில் இருக்கின்றது. 2 தடவை வாங்க வாங்க என்று கொள்கையை சொல்லி, நீ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நம்பிக்கை கொண்டிருக்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீ அந்த நம்பிக்கை கொண்டு நீ அதை பிரகடனப்படுத்துற வா என்று அழைக்கக்கூடிய உலகத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதும் உலகத்தில் பூமி சுழன்று கொண்டே இருக்கின்றது. என்ன அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு! இறை தூதருக்கு அல்லாஹ் தஆலா அளித்த வஹீனுடைய செய்தி. என்ன மாதிரியான அற்புதமான ஒரு பழக்கம் என்று பாருங்கள். ஆனா அப்படி இருந்தும் நம்ம ஆட்களுக்கு இது திருப்தி வரல. நகரா அடிக்கிறதுன்னு பழக்கமே வச்சிருந்தான். எல்லா பள்ளிகள்லையும் தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு அது ஓரளவுக்கு ஒளிந்திருக்கின்றது. பெருநாள் அன்னைக்கு போட்டு அடிச்சு பிரித்து தள்ளிடுவான். துறை பார்த்து விட்டால் போதும் உடனே நகர அடிக்கிறது. என்னப்பா நகர அடிக்கிறான், சரி இது ஒரு பக்கம் இருந்தா எதிரிகளை கிளம்பி வந்துட்டாங்கன்னு சொன்னா அதற்கு நகர அடிக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் எல்லாம் இந்த சமுதாயத்திடத்துல ரசூலுல்லாஹ் அதெல்லாம் இல்லைன்னு ஒழிச்சு கட்டினாங்க. நீங்க யார் சொல்றது, எங்க வழியின் தனி வழி என்பது போன்று இவர்களுடைய வழி அமைந்திருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் மார்க்கம் இப்படி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இன்னும் பல மாற்றங்கள். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். ஃபஇன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம் வலா ஹிஃபாஃபிஹிம், அவர்கள் தங்களுடைய செருப்புகளிலும் ஷூக்களிலும் தொழமாட்டாங்க. நீங்க செருப்பு போட்டு தொழுங்க, நாளைக்கு எல்லாருமே வந்துருங்க, இங்க கம்பளி விரிக்கப்பட்டிருக்கு. இது அது மாதிரியான இல்லாத இடங்கள்ல மணல் தரையாக இருந்தால் நாமும் அப்படி தொழுது கொள்ளலாம். செருப்பு போட்டு தொழுதுட்டா அது பெரிய பாவமா பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யறதுக்காண்டி தொழுவுங்க. சில இடங்கள்ல தெருவுக்கள்ல நின்று ஜனாசா தொழுவோம், செருப்பு போட்டு நின்று தொழுங்க. மார்க்கம் மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்கின்றது. அப்ப இப்படி பல மாற்றங்கள். இன்னல் யஹூத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவங்க தங்களுடைய தாடி முடிக்கும், தலை முடிக்கும், சாயம் பூச மாட்டார்கள். கலாச்சாரத்தை சொல்லி சொல்றாங்க. காலிஃபுல் யஹூத் வன் நஸாரா லா யஸ்பகும், தலை முடிக்கும், தாடி முடிக்கும், அவங்க சாயம் பூச மாட்டாங்க. அதனால அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பழுத்த பழும் கிளங்கள் எல்லாம் என்ன செய்திருக்காங்க, அதுல கருப்பு கருப்பையின் முடி இருக்குது. அந்த மாதிரி கருப்பு சாயத்தை பூசுகிறாது, அவர் தான் பயான்ல சொன்னார் என்று. அதுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்றெல்லாம், அதாவது கருப்பு நிறத்தை தவிர்க்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் வருகின்றன. அப்ப அதனால இந்த அளவிற்கு மாற்றத்தை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. அப்ப இது ஒரு பக்கம் இருக்க, இது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்னொரு பக்கம், எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு ஒப்பாகி விடாதீர்கள் என்று மார்க்கம் அதற்குண்டான சில வழிமுறைகளை எல்லாம் தடுத்து இருக்கின்றது.
அவங்களுடைய கலாச்சாரங்கள அந்த தாக்கம் எல்லாம் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கலாச்சாரத்தையும் நம்மிடத்திலிருந்து வேறெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மாதிரியான பழக்கமும் சமுதாய மக்களிடத்தில் வந்துவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சூரியன் உதித்த உடனே நீங்கள் தொழாதீர்கள். காரணமும் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் அதில் உள்ளே இருக்கின்றன. அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் சூரியனை வணங்குவார்கள். நீங்கள் தொழக்கூடிய நேரமும் அதுவும் வெளியில் உள்ளவன் பார்க்கிறதுக்கு முஸ்லிம்களும் இப்படி செய்றாங்களே என்ற சிந்தனையே வந்துவிடக்கூடாது. அதே போல உச்சிக்கு வரக்கூடிய நேரம், அதே போல சூரியன் மறையக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் எல்லாம் இறை மறுப்பாளர்கள் சூரியனை வழிபடுவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளாதீர்கள் சொல்றாங்களா இல்லையா? இந்த மாதிரியான இந்த செய்திகள் எல்லாம் எதற்கு? எந்த ஒரு கட்டத்திலையும் பிரமதத்தினுடைய கலாச்சார தாக்கம் பாதிப்பு நம்ம இடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மரத்துக்கு அடியில தங்குறாங்க, தாத் அன்வாத் என்று பெயர். அப்ப அந்த மரத்துல ஆயுதங்களை இணை வைப்பவர்கள் தொங்க விட்டு கொண்டு அதன் மூலமாக புனிதத்தை நாடுவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு இத மாதிரி தாத்து அன்வாத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாலனா தாத்து அன்வாத், எங்களுக்கு இத மாதிரி தாத்து அன்வாத்தை ஏற்படுத்தாங்க. நாங்களும் போகும்போது போருக்கு போகும்போது இந்த ஆயுதங்களை தொங்க விட்டு அதன் மூலமாக பரக்கத்தை நாடுறோம் என்பது போன்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லாஹ் அவங்கள ரொம்ப ஆச்சரியப்பட வைத்து விட்டது. ஹாதா கமா கால கௌமு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் மூசாவிடத்தில் சொன்னது போன்று இருந்தது. என்ன சொன்னாங்க? இஜால்னா இலாஹன் கமாலகும் ஆலிஹா, கடல்ல அல்லாஹ் தஆலா கடத்தி அவர்களை காப்பாற்றி கொண்டு போறான். ஒரு கூட்டம் சிலைகளுக்கு முன்னால் இருந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவ அதை பார்த்துட்டு இவங்க பொம்மையை கேட்கிற மாதிரி சொல்றான், எங்களுக்கு இதே போல சிலைகளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், முட்டா பயல்களாக இருக்கின்றீர்களே என்று அவர்கள் கண்டிக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களிடத்துல கேட்டது சிலைகளை கேட்கல, நபித்தோழர்கள் கேட்டது சிலைகளை கேட்கவில்லை, கேட்டது மரங்கள்ல கிளைகள்ல நாங்க ஆயுதங்களை தொங்க விடுறோம் என்று தான் கேட்டார்கள், கிளைகளை தான் கேட்டார்கள். அதற்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கடவுளை கேட்ட கதையாக அல்லவா உங்களுடைய கதை இருக்கிறது என்று ஒப்புமை எதற்கு கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எந்த ஒரு அடிப்படையிலையும் எந்த ஒரு சாயல்லையும் பிரமதத்தினுடைய தாக்கம் கலாச்சாரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு மரண அடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் தான் இன்றைக்கு இந்த ஷியாக்களுடைய தாக்கமாக, ஷியாக்களுடைய பாதிப்பாக கபர்களை கட்டுவது. எந்த மார்க்கத்தில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த பூமிக்கு மேல உயர்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போட்ட உத்தரவு. ஆனால் இன்றைக்கு சுன்னத்து வல் ஜமாத்துடைய பள்ளிகள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் தர்காக்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, வானலாவ மனாராக்கள் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நிகராக, போட்டியாக, சமமாக இறை இல்லங்களுக்கு இணையாக இணை இல்லங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதனாலதான் இவரிடத்தில் இந்த கலாச்சார தாக்கம் அப்படியே ஈடுபட்டு பிரமதத்திலேயும் இதுதான் இஸ்லாம் என்று இவர்கள் காட்டுகின்றார்கள். அதனாலதான் இஸ்லாத்திற்கு வராமல் இருக்கின்றான். எப்படி முஸ்லிம்களிடத்தில் வரதட்சணை என்ற ஒரு கொடுமை கிடையாது. இது எங்கிருந்து வந்தது? பிரமதத்தில் இருந்து வந்தது. அப்படி நுழைந்ததுனால இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன நினைக்கிறான்? எல்லா மதமும் ஒன்றுதான் என்று அவன் நினைக்கின்றான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை, இந்த முஹர்ரம் மாசத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எல்லா முஸ்லிம் இளைஞர்களுடைய உள்ளத்திலையும் பட வேண்டும், தொட வேண்டும். அவங்க ஒரு பிரச்சனையின் மூலமாக, தவறாக நடந்த ஒரு கொலை குற்றத்தின் காரணமாக தப்பி ஓடுகின்றார்கள் மதியன் நகரத்திற்கு. அங்கு போய் அங்கு சேர்ந்த உடனே அங்க அவர்கள் செய்த ஒரு சமூக நல பணியின் காரணமாக இரண்டு பெண் மக்கள் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு தண்ணீர் போகக்கூடிய வேலை செய்றாங்க. அவங்க வீட்டில் போய் இவங்களுடைய அந்த தூய்மையான அந்த தன்மையை பார்த்துட்டு சொல்றாங்க. அவங்க உடனே அழைக்கிறாங்க, சொல்றாங்க, இன்னி உரீதான் முன்கிஹக்க யஹதபரத்தை ஆத்தைன் அலான் தஜுரனி சமானிய ஹஜ்ஜத்,
உனக்கு என்னுடைய 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன், நீ என்னிடத்தில் 8 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும். 10 வருஷம் வேலை பார்த்தா என்றால் எப்படிப்பட்ட மாமனார் பாருங்க. அது உன்னுடைய விருப்பத்தில் வருது. நபிமார்கள் உச்சபட்சத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்பது போன்ற விளக்கம் எல்லாம் வருகின்றது. 2ல எதை அவர்கள் செய்திருந்தாலும் இறை திருப்திக்கு உட்பட்டது. அப்போ அந்த திருமணத்தை முடிக்கிறாங்கள, எப்படி அவங்க நடந்திருக்காங்க. மகருக்காக வேண்டி உழைத்து அந்த கடனை காசை அடைத்து விட்டு வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ் அவர்களை இறை தூதராக தேர்வு செய்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு பிரமத கலாச்சாரத்தின் மூலமாக அங்கிருந்து இரவல் வாங்கி வரதட்சணை என்ற கொடுமையில வீழ்ந்து போய் கிடக்கின்றார்களே, இவங்களும் அந்த இஸ்லாத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனாலதான் நம்ம ஜமாத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு 10 மாத செயல் திட்டம் அந்நபி அழகிய முன்மாதிரி என்ற அடிப்படையில் இந்த செயல் திட்டத்தின் மூலமாக பெண்ணுரிமை சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து பெண்ணுக்கு கொடுக்கத்தாம்பா செய்யணும், அங்கிருந்து வாங்கிறது கிடையாது என்பதையும் மக்களிடத்தில் சொல்றதுக்கு இருக்கிறாங்க. இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? பிரமத தாக்கம் இந்த காகிதம் இல்லத்து உடைய அந்த போர்வை போத்துறதுல சமாதி வழிபாடு, அது திராவிடர் மாடல் என்று சொல்கின்றார்களே, இவர்கள் பகுத்தறிவு என்று சொல்லிக் கொள்வார்கள், அறிவிலி சமுதாயமாக இருக்கின்றார்கள். அந்த சிலைகளை போய் மாலை போடுறது, கல்லறையில போய் மாலை போடுறது, ஏதாவது தேர்தலை ஜெயிச்சாங்க அங்க போய் நிக்கிறது, அதே மாதிரி கலாச்சாரத்தை இவங்களும் பின்பற்றுகின்றார்கள். எப்படி காட்டியிருக்க வேண்டும்? சட்டமன்றத்தில் ஒரு ஆள் பேசுறார், அது ஏதோ ஒரு பிள்ளை தமிழ் பாடுகிறேன் என்ற பாட்டினுடைய சாராம்சத்தை வச்சு கடவுளுக்கும் எல்லாம் கடவுளா என்று அவர் என்ன சொல்லி இருக்கணும்? இஸ்லாத்துல பிறந்த தினம் என்பது கிடையாது, இறந்த தினம் என்பது கிடையாது என்று சொன்னால் இஸ்லாம் தூக்கலாக தெரிந்திருக்கும், பார்த்திருப்பார்கள். அதனால நான் எங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லை என்று சொல்லி இருந்தால் இஸ்லாம் எங்கேயோ போயிருக்கும். அந்த இடத்தையெல்லாம் இவர்கள் தொலைத்து கட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கடவுளுக்கு மேலாய் கடவுள் என்று வாழ்த்தி இணை வைப்பில் போய் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்லறையில போர்வை பூசுறதுல இருந்து, சட்டமன்றத்தில் புகழ் பாடுறதுல இருந்து, கடவுளுக்கு மேலாக கொண்டு போய் இந்த நடிகர்களை, சொல்ல போனால் அவர்களுடைய இவர்களுடைய வாழ்க்கை தூய்மையானது, துப்புரவானது. இவர்கள் எல்லாம் இந்த அளவிற்கு நடிகர்கள் மீது புகழ் பாடக்கூடிய அளவில் வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் தூய இஸ்லாம் அவர்களிடத்தில் இல்லை. அப்ப இந்த மாதிரியான கட்டத்தில் தூய இஸ்லாத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாய மக்கள் வாழ வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் பிரமத தாக்கத்தில் இருந்து, கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. தௌஹீத் ஜமாத் அதை நிலைநிறுத்துகின்றது. இந்த இஸ்லாம் தான் பிறரை, அடுத்தவரை ஈர்க்கக்கூடிய இஸ்லாமாக, இழுக்கக்கூடிய இஸ்லாமாக இருக்கும். அப்படிப்பட்ட தூய இஸ்லாத்தில் நம்மை பயணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.